Class 9 exercise example sum 1.33. In a residential area with 600 families, residential area la evlo families irukanga 600 families, the number of universal set is equal to 600 எடுத்துக்கலாம். The number of universal set total families அங்க இருக்குது அதுதான் அதிகப்படி சரிங்களா. 3/5 owned scooter, 1/3 owned car, 1/4 owned bicycle, 120 families owned scooter and car, 86 owned car and bicycle, while 90 families owned scooter, bicycle. If 2/15 of family owned all the three types of vehicles, then find the number of families owned at least two types of vehicles. The number of families owned no vehicles. சரிங்களா, டோட்டல் 600 ஃபேமிலிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃபேமிலிஸில் 3 out of 5 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க சரிங்களா, 5 out of 3 மெம்பர்ஸ் ஓன் வந்து ஸ்கூட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ n of s கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி எழுதுறான்னு பாருங்கள். n of s is equal to 3/5 into total family 600. இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 5 1s are 5 சரிங்களா, 5 2s are 10 அதுக்கப்புறம் 6 சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 360. நம்பர் ஆஃப் கார் ஓன் என்ன சொல்லியிருக்காங்க 1/3 out of 600 families. இதை டிவைட் பண்ணுங்கள், we get 200. 1 into 200 200 have owned car. number of bicycle b is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 out of 4 into 600 சரிங்களா. 1 out of 4 into 600. இதை 400 பண்ணோம்னா we get 150 right. 400 பண்ணுங்கள் we get 150. so 1 into 150 is 150. so n of s c b கண்டுபிடிச்சிட்டோம். now n of ஸ்கூட்டர் இன்டர்செக்ஷன் கார், ஸ்கூட்டர் அண்ட் கார் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துறாங்க. 120 ஃபேமிலி ஓன்டு ஸ்கூட்டர் அண்டு கார் சரிங்களா, அதை 120 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஓன்டு கார் அண்ட் அதுக்கடுத்து கார் அண்ட் பைசைக்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 86 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கார் இன்டர்செக்ஷன் பைசைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 86 அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் given as 90 ஃபேமிலி ஓன்ட் ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆல் த 3 2/15 சொல்லியிருக்காங்க. So 90 family have used scooter and bicycle. S intersection B is equal to, we take it as 90 and then n of scooter intersection car intersection bicycle is equal to is given as 2 out of 15 into 600. இதில் இருந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 15 ones are 15 fours are right 60 and then 40. So 80 families they have used all the three vehicles சரிங்களா. இப்போது வென் டயக்ராமில் போட்டுட்டு அவங்க கேட்ட கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வென் டயக்ராம் வச்சுருக்கோம். இப்போது ஸ்கூட்டர் எஸ்ன்றது ஸ்கூட்டர், சின்றது காரு, பின்றது பைசைக்கிள். இப்போது ஓவரால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் இது என்ன பண்ணிக்கலாம், யூனிட் செல் செட்டு u is equal to 600 எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்பர் ஆஃப் u is equal to 600 எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப்ன்றதை யூனிவர்சல் செட்டாக எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா. யூனிவர்சல் செட்னா என்ன பண்ணோம், நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. யூனிவர்சல் செட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்கூட்டர் மட்டும் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 360, சைக்கிள் மட்டும் 200, அதுக்கப்புறம் கார் மட்டும் 200, பைசைக்கிள் வந்து 150 சரிங்களா. அந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 360, திஸ் இஸ் 200, திஸ் இஸ் 150. இப்போ காமனாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூட்டரும் காரும். ஸ்கூட்டருக்கும் காருக்கு இதுதானே காமன் பிளேஸு, இது 120. காருக்கும் பைசைக்கிளுக்கும் இது கார் செட்டு, இது பைசைக்கிள், ரெண்டும் காமன்னா இங்கே 86. அதுக்கடுத்து ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள் இஸ் 90. இது ஸ்கூட்டர், இது பைசைக்கிள், ரெண்டுக்கும் காமன் பிளேஸ் இது 90. ஆல் த 3 எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 80 சரிங்களா. இதை இங்கே காமனாக எழுதிக்கலாம் எல்லா 3யும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே ஆல் த 3 காமன் பிளேஸ் இருக்குங்களா, இதிலிருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா. ரூம்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரோம், ஹால்லேருந்து வெளியில் வரோம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுங்க சரிங்களா. இங்கேருந்து ஸோ இதிலேருந்து இதை செப்பரேட் பண்ணுமா, -80 is equal to 10 வந்துடுதுங்களா. இதை -80னா 40யா, இது -80னா 6 வந்துருச்சுங்களா. இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஸ்கூட்டர் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் திஸ் 2, இது ரெண்டுத்தையும் அப்படியே மறந்துடுங்க. இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறத மட்டும் பாருங்கள். அந்த சர்க்கிள்குள்ளே என்ன இருக்குது 360, இந்த 3 வேல்யூ அதில் செப்பரேட் பண்ணுங்கள். -40, -80, -10. ஸோ 360 மைனஸ் அதில் செப்பரேட் பண்ணியிருக்கோம்னா இது 120 -10 is equal to 130. This value is equal to 0, 3, 2, 230ங்களா.
ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், இதில் மைனஸ் பண்ணியிருக்கோம். -40 -80 -10 இஸ் ஈக்குவல் டு 240. இது என்ன, ஸ்கூட்டர் மட்டும், சரிங்களா, ஸ்கூட்டர் மட்டும் ஓன் நான் வச்சுருக்கவங்க. இதிலிருந்து பாருங்கள், இங்கே கார் அப்படின்னா இந்த சர்க்கிளில் மட்டும் பாருங்கள், இந்த இதில் ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஸோ -40 -80 -6. ஸோ இதில் வந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா 200 மைனஸ் இது 126. இதை செப்பரேட் பண்ண என்ன வேல்யூ வரும், 200ல் 126 போச்சுன்னா 74. ஸோ இதுன்னு கார் மட்டும் ஓன்னு வச்சுருக்கவங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த பைசைக்கிள்ன்ற இந்த சர்க்கிளை மட்டும் பாருங்கள், இந்த சர்க்கிள் இருக்க டேர்ம்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணுங்கள். 80 -6 90 96. ஸோ 150ல் 96 போச்சு அப்படின்னா 150 -96 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 54. சரிங்களா, இது 54னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் இதை வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எதுக்கு எப்படி வேணாலும் ஆன்சர் கேட்டாலும் பதில் சொல்லலாம். Now see that first Roman number, the number of families who owned at least 2 types of vehicles. இங்கே 2 types of vehicles அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே 10, இங்கே 6, இங்கே 40. இதுதான் அட்லீஸ்ட் அவங்க 2 types of vehicles யூஸ் பண்ணுறது. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் அப்படின்னாலே மினிமம் அவங்க 2 வெஹிக்கிள் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ வெஹிக்கிள் வேணால் வச்சுருக்கலாம். அப்போ இதையும் சேர்த்துக்கலாங்களா. ஸோ இந்த ஓவராலாக இருக்கிற சிங்கிளை மட்டும் விட்டுட்டு இங்கே டபுளாக காமன் பிளேஸ் இருக்கிறது இது இருக்குது. அட்லீஸ்ட்னா மினிமம் 2 வெஹிக்கிள் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வெஹிக்கிள் வேணால் வச்சுருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 40 ப்ளஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 + 80 + 6 இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஆட் பண்ண 50 + 80 130 136ங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 136. குறைஞ்சது அட்லீஸ்ட்னா குறைஞ்சது 2 வெஹிக்கிள் இருக்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் வச்சுருக்கலாம். சரிங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப நம்பர் 2. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் நோ வெஹிக்கல்ஸ்னு கேட்டிருக்காங்க. நோ வெஹிக்கல்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னு சொன்னோம், 600 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அதிலிருந்து ரிமைனிங் இருக்கிற இந்த சிங்கிள் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க, டபுள் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க, ட்ரிபிள் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கெட் த ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும், அதனால் நான் மைனஸ் ஆஃப்னு வெளியே எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லா வெஹிக்கிள்ஸ் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வெஹிக்கிள்ஸ் ஓன் பண்ணியிருக்கவங்க 230 40 74 10 80 6 இது 54. இவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் இல்லாதவங்க தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே டோட்டல் 600ல் செப்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் த ஆன்சர். ஸோ 600 மைனஸ் அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 600 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 496 வருது. சரிங்களா, ஆட் பண்ணால் 496. இதில் 600ல் 496 செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 4 9 9 போச்சுன்னா 0 1. ஸோ 194 வருது, 494. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 10 14 4 ரிமைண்டர் 1 6 14 15 22 26 29 9 ரிமைண்டர் 2. ஸோ 494. இது 494 வருது. அப்போ 10ல் 4 போச்சுன்னா 6. ஸோ டோட்டலாக 106 ஃபேமிலிஸ் என்ன இல்லை, எந்த வெஹிக்கிளுமே அதில் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.